வணக்கம். இன்னைக்கு நம்ம டென்சஸ் ரிலேட்டட் எக்ஸர்சைஸ் ஒண்ணு பார்க்க போறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஸ்ட்ரக்சர், யூசஸ் 2 சம்பந்தப்பட்டது தான். ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன ஸ்ட்ரக்சர், கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரக்சர், ஹெல்பிங் வெர்ப்க்கும் மெயின் வெர்ப்க்கும் நடுவுல நம்ம சப்ஜெக்ட் போடணுமா? ஓகே. வெர்போட எஸ் போடணுமா? போடக்கூடாதா? This is about the structure. Is going-ஆ இல்ல கோவா? அதுதான் வந்து யூசஸ் ரிலேட்டட். சிம்பிள் பிரசன்ட்டா, பிரசன்ட் கன்டினியூஸா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா, சிம்பிள் பாஸ்ட்டா, இது மாதிரி நம்ம நிறைய கம்பேரிசன் ஆஃப் டென்சஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். ஒரு 15 சென்டென்சஸ் நான் ரேமன் மர்ஃபில இருந்து தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்ப்போம். ஓகே. லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன் நவ். கெட் ரெடி டு டூ தி எக்ஸசைஸ். அப்புறம் நீங்க இந்த 15 சென்டென்சஸ்ல எத்தனை சென்டென்சஸ்க்கு நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கிறதையும் காமெண்ட்ஸ்ல அவசியம் ஷேர் பண்ணுங்க. ஓகே. எஸ். ஓகே. We dash, choose the correct answer. We dash away at weekends. Options பாருங்க. We often go, we go often, we often going, we are often go. So இதுல எது கரெக்டான ஆப்ஷன் நினைக்கிறீங்க? We often go away at weekends. Okay. So A தான் correct. ஏன்னா see this is simple present tense. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூசுவலா நம்ம ரெகுலரா ஹேபிச்சுவலா பண்ற ஒரு விஷயத்துக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவாகவே வீக்கெண்ட்ஸ்னா நாங்க ஊர்ல இருக்க மாட்டோம், வீட்டுல இருக்க மாட்டோம், வெளியில போயிருவோம், அதான் அர்த்தம். ஊருக்கு போயிருவோம். We often go away at weekends. So இங்க the position of the adverb often is also important. So இது எங்க போடுறோம்னா அந்த வேர்புக்கு முன்னால போடுறோம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து go often choose பண்ணாம often go choose பண்றோம். often going வராது. ஓகே. வெறும் கோயிங் போட முடியாது. அதோட ஆர் இருந்தா கூட, ஆர் often going இருந்தா கூட present continuous போடாம நம்ம சிம்பிள் present tense தான் நம்ம சூஸ் பண்ணணும். இங்க ஆர் often go அதுவும் தப்பு. ஸோ ஸ்ட்ரக்சரே இங்க தப்பு தான். சியும் டியும் ஸ்ட்ரக்சரே தப்பு. பி வந்து இந்த adverb-ஓட பொசிஷன் ஆஃபனா கோக்கு முன்னால போடுறோம். ரைட். ஸோ அது மாதிரி சில சென்டென்சஸ் கூட நீங்க எழுதலாம். We never go out. You see, never வந்து கோக்கு முன்னால நம்ம போடுறோம். We always go out. So always கோக்கு முன்னால போடுறோம். Often, never, always. These are adverbs of frequency. Okay. Now, the next question. Dash on Sundays. The options are: do you work? Are you work? Does you work? Do you working? இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. See, if you are a beginner, you may need some time. இல்ல நல்ல ஏற்கனவே டென்சஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் என்ன? Do you work on Sundays? இதுதான் கரெக்ட். ஏன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு ரெகுலரான ஒரு கொஸ்டின் தான். ரெகுலர் ஆக்ஷனை பத்தி உள்ள ஒரு கொஸ்டின் தான். சண்டேஸ் அன்னைக்கு சண்டேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்களான்னு நம்ம கேட்கிறோம். Do you work on Sundays? So simple present tense தான். Are you workனு ஒரு யூசேஜே கிடையாது. ஓகே. இந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, do you workக்கும் are you workக்கும் என்ன டிஃபரன்ஸ்லாம் கேட்பாங்க. என்ன டிஃபரன்ஸ்? இது கரெக்ட், இது தப்பு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். are you workனு வராது. ஆரோட இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் போடக்கூடாது. am is ஆரோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் போடக்கூடாது. that's the rule, right? so does you work வராது. youக்கு does வராது. he she itக்கு தான் does இல்லையா? he she itக்கு does. I we you theyக்கு
do. இப்போ do you working-ம் வராது. do-ஓட ing-யும் வராது. So all these options are wrong. Do you work on Sundays? That's correct. Okay, next. Number 3. I don't understand this sentence. What dash mean this word, means this word, does mean this word, does this word mean this word means. Okay, so நம்ம என்ன சொல்ல வர்றோம், இந்த சென்டென்ஸ் எனக்கு புரியல, I don't understand this sentence, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்க வரோம். So அப்ப ஸ்ட்ரக்சர் என்ன போடணும், see what does this word mean. ஹெல்பிங் வேர்புக்கும் does தான் helping verb. Mean is the main verb. So நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், helping verbுக்கும் main verbுக்கும் நடுவுல subject போடுறோம். Right? அப்ப what does this word mean is correct. What this word means, இதெல்லாம் சும்மா பேசுறப்ப நிறைய பேர் நீங்க இது மாதிரி பேசுவீங்க, இல்ல வேற யாராவது பேசியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. What this word means அப்படி கேட்க கூடாது கொஸ்டின்ல. அது வந்து ஒரு embedded question வேணா வரும். Okay, I don't know what this word means சொல்லலாம். Do you know what this word means அப்படியும் கேட்கலாம். But that's a different thing. So embedded questionsனா என்னன்னு தெரியலனா நீங்க சேனல்ல English with Vanilla embedded questions அப்படின்னு கூட நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணனா வரும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் embedded questionsையும் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் பார்க்கலாம். இந்த டேர்ம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா. ஓகே, இஃப் யூ ஆர் நியூ சப்ஸ்கிரைபர் டு த சேனல், ஓகே, மற்றவங்களுக்குலாம் இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யூடியூப் லைவ் செஷன்ஸ்லாம் கூட நம்ம embedded questionsல பண்ணியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன்? What does this word mean? This wordங்கிறது சிங்குலர். See it. அதனால இங்க வந்து does வருது. இது 2-3 வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேக்குறோம்னா what do these words mean ன்னு இருக்கும். See, just look at this. What do these words mean? இந்த கொஸ்டினும் கரெக்ட் தான். ஆனா இங்க வந்து நம்ம this word சிங்குலர் தான் நம்ம பாக்குறோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி does. இது வந்து plural, அதனால do இருக்குது. ஓகே, பட் the structure is the same. Helping verb, subject, main verb. Okay, next. What dash at the weekend? What do you usually at the weekend? What are you usually doing at the weekend? What are you usually do at the weekend? What do you usually do at the weekend? And what you do usually at the weekend? So எது கரெக்ட்னு நினைக்கிறீங்க? D is correct. What do you usually do at the weekend? ரெண்டு doவுமே போடணும். The second do இது இல்லாம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, வெறும் do you usually. இது மாதிரி சில பேர் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அதான் ஒரு do இருக்குல்ல, இன்னொரு do எதுக்கு போடணும்னு. ஓகே, ஸோ கட்டாயம் அந்த மெயின் வேர்ப் நம்ம போடணும். இந்த do வந்து ஹெல்பிங் வேர்ப். What do you usually do at the weekend? So இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. See, helping verb, இங்க இருக்கு மெயின் வேர்ப். ரெண்டுமே டூவா இருக்குது. டூவை பிரிச்சோம்னா do plus do. does பிரிச்சோம்னா does plus do. did பிரிச்சா did plus do. இந்த do எல்லாம் மெயின் verbs. இதுதான் helping verbs. ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் நல்லா ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இங்க ஹெல்பிங் வேர்ப்க்கும் மெயின் வேர்ப்க்கும் நடுவுல யூ சப்ஜெக்ட் போட்டுடுறோம். இப்போ யூசுவலிங்கிற வேர்டு வரும்போது அதை வந்து மெயின் வேர்ப்க்கு முன்னால போடணும். இதுதான் வேர்ட் ஆர்டர். do, அப்புறம் யூ, அப்புறம் யூசுவலி, அப்புறம் do. What do you usually do at the weekend? இது உங்களுக்கு சொல்லி பார்க்குறப்பயே கரெக்ட்னு தோணணும். அந்த அளவுக்கு நீங்க ரீடிங்கும் பண்ணணும் ரெகுலரா. What are you usually doing? See, இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்ட் தான். ஆனா வந்து யூசுவலி வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட தான் யூஸ் பண்ணுவோம்.
அதனால நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சூஸ் பண்றோம். இந்த யூசுவலி இல்லேனா இந்த கொஸ்டின் கரெக்ட் தான். வாட் ஆர் யூ டூயிங் அட் த வீக்கெண்ட்னா வீக்கெண்ட்ல என்ன பண்றதா இருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு அந்த அர்த்தம் தான். பிரசன்ட் கண்டினியூஸ் உடைய ரிமெம்பர் பிரசன்ட் கண்டினியூஸ் ஹேஸ் 4 uses. அதுல third use planned personal programs in the near future. அப்ப வரப்போற வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறீங்க, என்ன பண்றதா இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க அந்த அர்த்தத்துல கேக்குறது தான் what are you doing at the weekend. Okay, but this one has the word usually. அதனால நம்ம simple present tenseல what do you usually do at the weekend ன்னு கேக்குறோம். Right? Yes. Next. Okay. Number 5. Tracy and Jeff dash any children. Don't have, doesn't have, haven't got, hasn't got. Tracyக்கும் Jeffக்கும் பிள்ளைங்க இல்லைன்னு சொல்றோம் நம்ம. So don't haveம் correct தான். Okay. Haven't gotம் correct தான். ரெண்டுமே correct. So they don't have any children. They haven't got any children. So இது வந்து சில நேரம் இதுல ஒரு டிஸ்டிங்ஷனும் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இப்போ வந்து டோன்ட் ஹேவும் வந்து அக்செப்டட் தான் எல்லா நேரத்துலையும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முந்தியெல்லாம் வந்து இந்த பொசிஷனோ ஸ்டேட் அந்த மாதிரி ஆக்ஷன் அல்லாத விஷயங்களுக்கு நம்ம வந்து ஹேஸ் காட் ஹேவ் காட்னு சொல்றதும் ஆக்ஷனுக்கு தான் நம்ம வந்து ஹேவ் வந்து டூ ஹேவ் டஸ் ஹேவ் அந்த மாதிரி எல்லாம் போடுறது. பட் இப்போ வந்து டோன்ட் ஹேவ் இஸ் வெரி காமன். They don't have any children. Okay, but haven't got is also correct. So இங்க வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ்மே கரெக்ட் ஆன்சர்ஸ்ங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இதே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா கூட நம்ம ரெண்டு மாதிரியும் போட முடியும். say for example, let's say they have 2 children. so அதுல வெறும் have போடுறோம். They have 2 children. They've got 2 children. See, that's the contracted form. They've got 2 children. ரெண்டுமே கரெக்ட் தான். haveம் போடலாம், have gotம் போடலாம். expanded form have got. Okay, நிச்சயம் doesn't வராது. ஏன் doesn't வராதுன்னா Tracy and Jeff ரெண்டு பேரு plural theyக்கு doesn't வராதுல்ல, don't தானே, he sheட்டுக்கு தான் doesn't. so அதே ரீசன்னால தான் hasம் வராது இங்க. have is right. Okay. Number 6. Why dash late this morning? Why you was late this morning? Why did you late this morning? Why was you late this morning? Why you were late this morning? Why were you late this morning? 5 optionsல எதை சொல்லும் போது உங்களுக்கு அது கரெக்ட் மாதிரி தோணுது? Of course, this one, the last option. Why were you late this morning? சில பேருக்கு ஏன் பி வராதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன் பாஸ்ட் டென்ஸ்க்கு did போடுவோம் தானே. Why did you late this morning னு கேட்டா என்னன்னு? But that's a wrong choice. நான் did ஓட சேர்த்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb, மெயின் verb போடணும்ல. did எப்போ போடலாம்னா why did you come late? கம்னு வேர்டு இருந்துச்சுன்னா கரெக்ட், did போடலாம். why did you come late this morning? இன்னைக்கு காலையில ஏன் லேட்டா வந்த? ஓகே, that's correct. did come நடுவுல சப்ஜெக்ட். பட் வெறும் why did you late னு வராது. And by the way, what part of speech is late? Late is an adjective here. Okay, so இங்க did you மட்டும் போடக்கூடாது. அப்புறம் சில பேர் why you were late இந்த d கூட கரெக்ட் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா verb முதல்ல போடணும், அப்புறம் சப்ஜெக்ட் போடணும். why were you late this morning? இதான் word order questionsல. Right? Next. Where is Rebecca?
dash to bed. She's gone to bed. She has gone to bed. She goes to bed. She gone to bed. So இதெல்லாம் தப்புன்னு நல்லா பாருங்க, வெறும் gone, she gone வராது. இப்பதான் அவளை எங்கன்னு கேக்குறோம், அதனால she goes to bedன்னு சொல்லி simple present tenseல சொல்ல மாட்டோம். அவ படுக்க போயிட்டா, she has gone to bed. B is correct. She has gone to bed. இங்க நம்ம is gone போடக்கூடாது. is gone அவ இங்க இல்லங்கிறத தான் நம்ம சொல்லலாம். she is gone. Okay, she. பட் இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா பிளாங்க்கு அப்புறம் to bed எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது she is gone to bedன்னு சொல்லக்கூடாது. she has gone to bed. The present perfect தான் கரெக்ட். இங்க இல்ல. she has gone to bed. அதனால அவ இங்க இல்ல. she is gone. வெறும் she is gone வேணா சொல்ல முடியும். ஆனா she is gone to bedன்னு சொல்லக்கூடாது. Okay, next. Number 8. Dash that woman before, but I can't remember where. So, அந்த woman-அ நான் இதுக்கு முன்னால பார்த்திருக்கிறேன். ஆனா எங்கன்னு ஞாபகம் இல்ல. இப்ப பார்த்திருக்கிறேன் இதுக்கு முன்னால, before, see timeline. இதான் now. Beforeனா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால, the entire period before now. Beforeனா before now. Okay, so எங்கேயோ பார்த்திருக்கிறேன். So இந்த entire period before now is the present perfect. இல்லையா? அப்ப I have seen. This is correct. I've seen that woman before, but I can't remember where. எங்கேயோ பார்த்திருக்கிறேன், எங்கன்னு ஞாபகம் இல்ல. I see simple present வராது. சில பேர் இந்த have இல்லாமையே வெறும் I seen சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. past participle அப்படி சும்மா போடக்கூடாது. It needs the helping verb. I have saw வரவே வராது. have ஓட saw போட முடியாது past tense. Okay. Next. What time is the concert tonight? It dash at 7:30. A concert is a musical program. எத்தனை மணிக்கு கான்சர்ட் இன்னைக்கு நைட்டு? 7:30க்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம் நம்ம. So, a concert, a program, இதெல்லாமே வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள். Fixed timetables. You see, official timetables சொல்லுவோம், official programs சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி ஒரு டைம்க்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றது. அப்ப அதுக்கெல்லாம் வந்து simple present நம்ம யூஸ் பண்ணுவோம். simple present tense உடைய third use. It starts at 7:30. Okay, start போட முடியாது. ஏன்னா he she itக்கு yes போடணும்ல. So ரெண்டையும் சேர்த்தே நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். ஸ்ட்ரக்சரும் முக்கியம், யூசஸும் முக்கியம். It is starting present continuous வராது. is startனு ஒரு யூசேஜே இல்ல. start வராது. வெறும் ஸ்டார்டிங்கும் வராது. You see, ஏன் மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வராதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். It starts at 7:30. It finishes at 10 o'clock. That's how we describe official programs in future. Number 10. What dash to the wedding next week? What are you wearing to the wedding next week? What are you going to wear to the wedding next week? What do you wear to the wedding next week? What you are going to wear to the wedding next week? So, இதுல எது கரெக்ட்னு தோணுது உங்களுக்கு? Present continuous, of course, correct. Going to, correct. So, ரெண்டுமே கரெக்ட் தான். இங்க ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரொம்ப ஒரு ஷுவரா என்ன போடுறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோமா அப்படின்னு கேக்குறது தான் what are you wearing. You see, what are you wearing? அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு நீ என்ன ட்ரெஸ் போடுற அந்த மாதிரி கேட்டீங்கன்னா what are you wearing? ஓகே, ஷுவரா. அப்பனா நீ பிளான் பண்ணிட்டியா, டிசைட் பண்ணிட்டியா, அதை தான் நம்ம மீன் பண்றோம். what are you wearing to the wedding next week? what are you doing at the weekend? ஒரு கொஸ்டின் பார்த்தோமே, அது மாதிரி தான். அவங்க எதுவுமே பிளான் பண்ணலைனாலுமே the other person, you see, எதுவும் பிளான் பண்ணலைனாலும் கொஸ்டின் கேட்கறது இந்த மாதிரி கேட்கலாம் தான். what are you doing at the weekend? அதுக்கு ஆன்சர் வந்து I don't know, I'm not sure எல்லாம் சொல்லலாம் நீங்க. ஸோ அதே மாதிரி
What are you going to wear to the wedding next week? என்ன போட போற? அது வந்து அந்த அளவுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்டனிட்டி இருக்காது. பிரசன்ட் கண்டினியூஸ்ல மாதிரி என்ன போட போற அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, ரைட். Sometimes these two can be interchanged. Next, number 11. Tom dash in politics. Isn't interested. Not interested. See, not interested பார்த்த உடனே உங்களுக்கு தப்புன்னு தெரியணும். ஏன்னா verb இல்ல. Interested is an adjective. Doesn't interested, doesn't ஓட இப்படி adjective போட முடியாது. Doesn't interest. இந்த சென்டென்ஸ்க்கு doesn't interest வராது. ஓகே, ஆனா doesn't interestங்கிற ஃபார்ம் கரெக்ட் தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து verb-ஆவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, interested is an adjective. டாமுக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வர்றோம். அதான் இப்படிதான் சொல்லுவோம். Tom isn't interested in politics. Okay, politics doesn't interest Tom. You look at this. Politics doesn't interest Tom. இது கரெக்ட். So politics இருந்தாலும் ஏன் doesn't போடுறோம்? Politics இங்க எஸ் இருந்தா கூட இது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் தான், அதனால doesn't வருது. Okay, so இதுதான் subject verb agreement. By the way, okay, let me just inform you before I forget. Yes, March 26 அடுத்த Sunday, subject verb agreement ஒரு 3-hour workshop, morning 10 to 1. So அதுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல, வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் இப்ப நாளை கழிச்சு March 19, 2023 tenses and timelines batch 2 1-day workshop பண்றோம். காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும், 10 AM to 5 PM. நடுவுல ஒரு 1 hour lunch break இருக்கு. மார்னிங் 3 hours, afternoon 3 hours, 6 hours. இந்த tenses உடைய ஸ்ட்ரக்சர், யூசஸ், அதோட எக்ஸசைசஸ் இது மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவோம் லைவா ஜூம்ல. ஓகே, ஸோ நீங்க அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணணும்னாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்க், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க இங்கிலீஷ் வித் வெனிலா ஆப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு 3 month கோர்ஸோ இல்ல ஒரு 1 day கோர்ஸோ ஏற்கனவே ஏதாவது ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க அந்த மாதிரினா நீங்க அங்க போய் நேரா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணா அங்க தி ஆப் டசன்ட் நோ, ரைட், நீங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸா இல்லையான்னு. ஸோ யூ ஹாவ் டு மெசேஜ் மீ ஃபர்ஸ்ட். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. Tenses and Timelines batch 2ல I'm interested in joining சொல்லி, then I will tell you what to do to enjoy the discount. Okay, right. Now let's move on to the next question. Number 12. Tom dash a shower every morning. See, every morning is the clue. So every morning nale or regular action. But Tom has a shower every morning. He, she, itku has போடணுமா இல்லையா? அதனால தான் நம்ம இங்க has போடுறோம். Tom, he. Tom has a shower every morning. இதே நீங்க உங்களை பத்தி சொல்றீங்கன்னா I have a shower every morning. Okay, I, we, you, they எல்லாம் have. இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயம்தான். இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது டவுட் இல்லாம எழுத முடியும், பேச முடியும். ஹேவிங் வராது, இஸ் ஹேவிங் வராது, பிரசன்ட் கண்டினியூஸ். இஸ் ஹேவிங் இங்க ஸ்ட்ரக்சர் கரெக்ட் தான், ஆனா இந்த சென்டென்ஸ்க்கு எவ்ரி மார்னிங் இருக்கிறதுனால அது ஒரு ரெகுலர் ருட்டீன் ஆக்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் போடுறோம். ஓகே, ரைட். ஹேவ் வராது டாம்க்கு. நெக்ஸ்ட் நம்பர் 13. How dash? I don't know. I didn't see it. So accident எப்படி நடந்துச்சுன்னு தான் கேட்க வர்றோம். How did the accident happen? See, did
happen. Helping verb, main verb. The accident is the subject. So இதுதான் கரெக்டான பேட்டர்ன். happened the accident வராது. did happen சொல்லி questionல உங்களுக்கு did happen போடணும் தெரியும். ஆனா didக்கும் happenக்கும் நடுவுல subject போடணும். இந்த மாதிரி did happen the accident வராது. does the accident happen? So இங்க வந்து main verb helping verbக்கும் main verbக்கும் நடுவுல subject இருக்கு. ஆனா tense வந்து தப்பு. எப்படி நடந்துச்சுன்னு தான் நம்ம கேக்குறோம். அப்ப எனக்கு தெரியாது, நான் பார்க்கலன்னு சொல்றோம். சோ இத கூட பாருங்களேன், டோன்ட் நோ பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, டிட்ன்ட் see பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏன்னா இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வர்றோம். அதனால இங்க டோன்ட் நோ இருக்கு. ஆக்சிடென்ட் நடந்தப்ப நம்ம பார்க்கலன்னு சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸ்ல டிட்ன்ட் சீன்னு சொல்லணும். ஓகே. சோ how the accident happened அதுவும் வராது. அது embedded question வேணும்னா வரும். I want to know how the accident happened அப்படி வரும். ஆனா கொஸ்டினா வரும்போது how the accident happened ன்னு வராது. டைரக்ட் கொஸ்டினா அந்த மாதிரி கேட்க முடியாது. ஓகே. சோ பிரசன்ட் டென்ஸ்லயும் how does the accident happen வராது. So this is the right option. How did the accident happen? Okay. Next. Do you know Lisa? Lisa உனக்கு தெரியுமா? Yes, dash her for a long time. அவளை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். How do you say that? I have known her for a long time. So இங்க தெரியும்னு சொல்றதுனால நம்ம ஈஸியா இத சூஸ் பண்ணிடுவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். I know her for a long time. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா for a long timeங்கிறது a period of time. அது எந்த period of time? பாஸ்ட்ல ஆரம்பிச்சு, you see this is the timeline. இதான் now. இதான் ஏதோ ஒரு past point of time. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தெரியும் அவள. சோ இன்னமும் தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுற ஒரு பீரியட நம்ம பேசும்போது present perfectல தான் சொல்லணும். have known. I knew her for a long time னு past tenseலயும் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்பயும் தெரியும். Do you know Lisa? Yes. அப்பனா I know her. வெறும் I know her னு எழுதுனா கரெக்ட் தான். Now listen please. I know her is right. எனக்கு அவள தெரியும். Do you know Lisa? Yes, I know her. ஆனா நீங்க for a long timeங்கிற phrase ஆட் பண்ணீங்கன்னா அப்ப I know her for a long time னு சொல்லக்கூடாது. I have known her for a long time is correct. இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கிறோம். நிறைய கம்பேரிசன் ஆஃப் டென்சஸ்லயும் யூடியூப் லைவ் செஷன்ஸ்ல ஓகே சூஸ் த கரெக்ட் டென்ஸ் அப்புறம் எரர் கரெக்ஷன் அதுல எல்லாமே இந்த விஷயத்தை நம்ம திருப்பி பார்த்துருக்குறோம். நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தா உங்களுக்கு இது ஒரு புது விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்றதுக்கு கூட கஷ்டமா இருக்கும். ஐ நோ ஹர் ஃபார் அ லாங் டைம் சொல்லி பார்த்துட்டு கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிருவோம். பட் இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே. ஐ ஹாவ் நோன் ஹர் ஃபார் அ லாங் டைம் இஸ் ரைட். அது ஏன் நம்மளுக்கு கரெக்ட் மாதிரி தோணுதுன்னா தெரியும் தான் சொல்றோம் நம்ம. ஐ நோ ஹர் எனக்கு அவளை தெரியும். அவளை எனக்கு ரொம்ப நாளா தெரியும்னு சொல்லும் போதும் தெரியும்னு தான் சொல்றோம். தமிழ்ல வந்து நம்ம ரெண்டுக்குமே தெரியும்னு தான் சொல்றோம். அதனாலதான் நம்மளுக்கு டக்குன்னு அதை டிரான்ஸ்லேட் பண்றப்ப நோ போடணும்னு நினைச்சுக்கிறோம். அதனாலதான் சில நேரம் இந்த டிரான்ஸ்லேஷன் டசன்ட் ஒர்க். ஓகே. சில நேரங்கள்ல நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. எப்பயுமே பண்ணக்கூடாதுதான் ஆக்சுவலி. ஆனா லேர்னிங்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த தமிழ்ல இந்த மாதிரி சொல்ற விஷயத்த இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணலாம். Otherwise, we don't translate from Tamil to English every time we speak or write, do we? Yeah, when it takes, yes, it doesn't work. It simply doesn't work. Okay. Right. Next, the last question. We dashed to the party last week. Now, this is a very important question. We dashed to the party last week. முதல்ல நீங்க லாஸ்ட் வீக் தான் பாப்பீங்க இல்லையா? லாஸ்ட் வீக் பார்த்த உடனே பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்ட். லாஸ்ட் வீக் பாஸ்ட் டென்ஸ் தான். சோ என்ன சொல்ல வரோம், சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வரோம் அதை கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் இதுல
A சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் A is not the right option. Didn't invite to the party வராது. We didn't invited வரவே வராது. Did ஓட past tense வராது. ஸ்ட்ரக்சர் தப்பு. Wasn't invited வராது. ஏன்னா we பக்கத்துல was போடக்கூடாது. He, she க்கு தான் was. So அதனால இது தப்பு. Haven't been invited சொல்லி present perfect tenseல past time and last week மென்ஷன் பண்ணி போடக்கூடாது. So இது தப்பு. இது தப்பு. இது தப்புன்னு ஏன் சொல்றேன்? இதுதான் கரெக்ட். We weren't invited. So இது வந்து passive voiceல இருக்குது. நாங்கள் இன்வைட் பண்ணப்படவில்லை. போன வாரம் பார்ட்டிக்கு நாங்க அழைக்கப்படவில்லை. அதான் அர்த்தம். இப்ப நீங்க கேட்கலாம், இது passive voiceன்னு எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? past tense அப்படி didn't invite தானா எங்களுக்கு தோணுது. ஏன் இது வராதுன்னு கேட்கலாம். The answer is, you see, didn't invite இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்தா சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். ஆனா அர்த்தம் வந்து கம்ப்ளீட்டா வேற. Now listen. We didn't invite பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட். We didn't invite him to the party last week. இது கரெக்ட். ஏன்னா didn't invite பக்கத்துல இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ இது ஆப்ஜெக்ட் இல்லாம வெறும் we didn't invite to the partyன்னு வராது. இன்வைட்ங்கிற verb வந்து கட்டாயம் ஆப்ஜெக்ட் எடுக்கும். ஓகே, we didn't invite them, we didn't invite her, அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். சோ இங்க ஆப்ஜெக்ட் இல்லையா, அப்ப passive voice தான் இங்க போட முடியும். We weren't invited, நாங்க தான் அழைக்கப்படவில்லை. நாங்க யாரையோ கூப்பிடலன்னு சொல்ல வரல. Is that clear? This is very important. So passive voiceலயும் அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். passive voice எழுதும் போது என்ன போடணும். So we weren't invitedல இருக்கிற invited என்னது? It is not the past form. It is the past participle. Okay. Past participle தான் நம்ம passive voiceல போடுவோம். Past participle தெரிஞ்சிட்டு தான் passive voice construct பண்ண முடியும். So இந்த 15 sentences உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெசன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த டென்சஸ் ரிலேட்டட் எக்ஸசைசஸ் நிறைய நம்ம பண்ணுவோம். இன்னும் விஷயங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்றது, அப்புறம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது, இது எல்லாமே இந்த ஒன் டே ஒர்க் ஷாப் டென்சஸ் அண்ட் டைம் லைன்ஸ் பேட்ச் 2 நாளை கழிச்சு March 19 பண்றோம் லைவ் ஜூம்ல. அவசியம் வாங்க. Right. Okay. Thank you. See you in class on Sunday. Right.